இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்த அத்திம்பேர் வந்து கண் முழிச்சிட்டாருங்கிற மாதிரி இவ்வளோ நாளாக இருந்த லைக்கா ப்ரொடக்ஷன் நாளைக்கு வந்து வேட்டையன் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி அப்டேட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த வேட்டையன் ரிலீஸ் டேட் வந்து சரியாக அனௌன்ஸ் பண்ணலை, அப்டேட்டும் கொடுக்க மாட்டிருக்கான், என்னடா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர் ஃபேன்ஸ் டெய்லி போய் லைக்காக வந்து கிளின்னு கிழிச்சு அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அவனும் வந்து அத்திம்பேர் தூங்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாப்புல. ஸோ இப்போ வந்து நாளை காலையில் 10 மணிக்கு ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக்காக வந்து சொல்லியிருக்காப்புல. என்னவா இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் மேக்ஸிமம் ரிலீஸ் டேட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். இவன் வந்து 6-7 மாதம் முன்னாடியே வந்து அக்டோபரில் தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த அக்டோபர் ரிலீஸை தேதியை மட்டும் இவன் அப்போவே சொல்லியிருக்கணும், இல்லை இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடியாவது சொல்லியிருக்கணும். அவன் சொல்லாத காரணத்தினால வந்து அவன் வந்து அக்டோபரில் வந்து லீவு நிறைய இருக்கனால ஒவ்வொரு டேட்டை பூஜையில் ஒருத்தர், அதில் ஒருத்தர், இதில் ஒருத்தன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தனுக்கும் வந்து படையல் போட்டு வச்ச மாதிரி உனக்கு டேட்டை போட்டு வச்சுட்டானுங்க பெரிய பெரிய படத்துக்கலான்ட்டு. தமிழ் மொழியை தாண்டி மற்ற லாங்குவேஜ்லையுமே நிறைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்கு வந்து பிளான் பண்ணிட்டானுங்க. இவன் டேட்டு சொல்லாதனால இவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ வந்து அக்டோபரில் அந்த படம் வருமா இல்லை டிசம்பருக்கு தள்ளி போகுமா, என்ன பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறதான் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் டேட்டுக்கான அப்டேட் தான் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன், நான் வந்து எதிர்பார்க்குறேன். நிச்சயம் அதுவாக தான் இருக்குங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு நம்ம வந்து மெயினாக எதிர்பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ, ஒரு செம்மையாக வந்து ஒரு ஃபோட்டோவோட வந்து ரிலீஸ் டேட் வரணும். இல்லை என்றால் ஒரு சின்னதாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் டேட்டோடு சேர்த்து தலைவரெல்லாம் அழகாக வந்து காமிச்சு அனிருத்தோடைய பயங்கரமான ஒரு பிஜிஎம்மை போட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோவோட ரிலீஸ் டேட் வந்துச்சுன்னா இன்னுமே சரி பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து. அது போக எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளோ இல்லை ட்ரெய்லரோ ஏதாவது குறித்து எப்போ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்கன்னா நம்ம ஆளுங்க யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்களாம் போயிட்டு லைக்கா அப்படி சொல்லி காலில் விடுறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்த லைக்காங்கிற ஆள் வந்து நமக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்லாம். ஸோ பாவம் இந்தியன் டூங்கிறனால வந்து ரொம்ப பாதிச்சு போயிருக்காப்புல. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம், ஃபஸ்ட்டு நாளைக்கு முடிவு பண்ணுவோம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன அப்டேட் வரும்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.